வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் 30. திருப்பாவை பாசுரம் 30. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திரு முகத்து செழையார் செந்திரைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாழை 30 தப்பாமே இங்கு இப்பரி சுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எம்புருவர் எம்பாவாய். இந்த 30வது நாள் பாசுரத்தில், அதாவது திருப்பாவை மார்கழி நோம்போட கடைசி பாசுரத்தில் ஆண்டாள் கோதை எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பாவை நோன்பு பாடல்களை பாடியவர்களை எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்கள வர்ணிக்கிறாங்க. எப்படி இருப்பாங்களாம்? இந்த பாடல்கள் படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவராக இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அழகிய கண்களும் அழகிய திருமுகத்தை உடையவனாகவும் இருப்பாங்களாம். செல்வத்துக்கு அதிபதியான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பாக இன்புற்று வாழ்வாராம் இந்த திருப்பாவை 30 பாடல்களையும் பாடிக்கொண்டிருப்பவர்கள். அது இல்லாம இந்த கண்ண பரமாத்மான யாரெல்லாம் தரிசிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாமா? அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை, சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசிச்சாங்களா? யார் அந்த அழகிய அணிகலன்களுடைய பெண்கள்? ஆயர்குல பெண்கள் தானே. இந்த ஆயர்குல பெண்மணிகள் திருப்பாவை நோம்பிருந்து எல்லா நாளும் மார்கழி பாசுரத்துல கண்ணபரமாத்மான போற்றி பாடி நப்பினைய போற்றி பாடி தூக்கம் மறந்து எழுந்திரு ஆண்டாளே அப்படின்னு தூக்கத்திலிருந்து துயில் எழுந்து 30 நாள் பாசுரத்துல எல்லா விதமான துயரங்களையும் துறந்து கண்ணபரமாத்மான அந்த ரங்கநாதனை போய் எப்படி அடையலாம் அப்படின்ற வழிகளை சொல்லியிருக்காங்க. யார் அது? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல துளசி செடியில் அடியில பிறந்து எழுந்த ஆண்டாள் நாச்சியார் எப்படியெல்லாம் இவங்களுக்கு அந்த கண்ணன் மீது அன்பு கொண்டது, கண்ணனுக்காக தன்னை எப்படியெல்லாம் தயார்படுத்தி கொண்டாங்க, அந்த கண்ண பரமாத்மனை போய் எப்படி அடைஞ்சாங்க, அவரை பற்றி எப்படிலாம் போற்றி பாடினாங்க, இந்த 30 நாள் பாசுரத்தை படிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கடைசி பாசுரத்திலையும் தெளிவா விளக்கி இருக்காங்க. நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில 30 நாள் பாசுரமும் அதுக்கான விளக்கத்தையும் ஒரு நாள் தவறாம எல்லா நாளுமே உங்களுக்காக வீடியோவா கொடுத்துருந்தோம். இன்கேஸ் அதை யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 30வது நாள் பாசுரத்துல நாள் 1லிருந்து 30 வரைக்கும் உடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்றேன். தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. இந்த வீடியோவோட இந்த ஜேர்னி நிக்கல. நம்ம எப்போ ஆரம்பிச்சோம்? கொலுலேருந்து ஆரம்பித்தோம். கொலு ஒரு நாள் தவறாமல் எல்லா நாளுமே கலச பூஜையிலேருந்து நவராத்திரிகள் எல்லா நாளுமே உங்களுக்காக வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மார்கழியும் மார்கழி மகிமையிலிருந்து ஆண்டாள் பிறந்த வரலாறுலேருந்து எல்லா விதமான ஹிஸ்ட்ரி எல்லா விதமான உண்மைகளும் கொடுத்து உங்களுக்காக வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பாசுரத்தோட விளக்கம் எல்லாமே கலந்து உங்களுக்காக வீடியோவாக வந்திருக்கு. அடுத்ததாக எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, எதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜேகே கிரியேட்டிவிட்டியில் டிவைன் மட்டும் இல்லாமல் ட்ராவலாக், குக்கிங், ஃபேஷன் எல்லா விதமான வீடியோஸுமே ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜேகே கிரியேட்டிவிட்டி சேனலில் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை என்றைக்குமே எங்களுக்காக கொடுங்க. தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே. ஓம் நமோ நாராயணாய் நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்.